ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்தபடியா மோடியை சந்திக்கவுள்ளதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதே தான். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து வந்தாரு. சந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட முன்வைத்திருக்கிறார். குறிப்பா பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகல பிரிந்து கிடக்கிற தலைவர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்த பாஜக கூட்டணி வச்சு அங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா இதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படவே இல்லையா. எக்காரணத்தை கொண்டும், அதாவது பாஜக கூட அதிமுகவை நான் இணைச்சாலும் இணைப்பின கண்டி எக்காரணத்தை கொண்டும் அதிமுகல சசிகலாவையும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இணைக்கவே மாட்டேன், அதுக்கு நான் உடன்படவில்லை, பிரிந்தது தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் என்ன பண்றாரா எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாராம். இதெல்லாம் கருத்துல கொண்டு பாஜக எப்படி திட்டம் போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை உள்ள கொண்டு எடப்பாடி பழனிசாமி விலை தெளித்து செங்கோட்டையனை முன்னாடி கொண்டு வந்துட்டு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பாஜக கூட கூட்டணி வைக்கலாம், இப்படி ஒரு காயை என்ன பண்றாங்க பாஜக நகர்த்திட்டு வராங்க. இதன் மத்தியில அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி நம்ம மோடி ஐயா ராமேஸ்வரத்துக்கு வராரு. நம்ம பாம்பன் பாலம் புதுசா அந்த ரயில்வே பாலம் கட்டினாங்கல்ல, அதோட திறப்பு விழாவுக்கு என்ன பண்றாரு ராமேஸ்வரத்துக்கு வராரு. வர வழியில அப்போ நம்ம பிரதமர் மோடியை எடப்பாடியும் ஓபிஎஸும் சந்திக்கிறதா தகவல் வந்திருக்கு. சரி, இபிஎஸ் ஏன் மோடியை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழலாம். ஆல்ரெடி ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா சந்திப்பார், ஏன்னா அவர் ஆல்ரெடி கூட்டணியில இருக்கிறாரு அப்படின்றதுக்காக அவர் சந்திக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார்ல, இங்க கூட்டணி நாங்க இல்லவே இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி கிடையவே கிடையாது, தேர்தல் நெருக்கத்துல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னார். ஆனா இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா கண்டிப்பா உறுதி, அதாவது கூட்டணி உறுதி, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போயிட்டு இருக்கு, வெற்றிகரமா போயிட்டு இருக்கு, எந்தவித குழப்பமும் இல்லை, கூடிய விரைவில் அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா என்ன பண்ணாரு கருத்து சொல்லியிருந்தாரு. இவர் கூட்டணி இல்லைன்றாரு, அவர் கூட்டணின்றாரு, ஏதோ ஒண்ணு, அது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். இதன் மத்தியில ஓபிஎஸ் என்ன பண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிரட்டல் துணியிலே என்ன பண்ண ஒரு எச்சரிக்கை விட்டாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி இப்பவே பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவருக்கு ரொம்பவே நல்லது, இல்லனா அவர் சுயமரியாதை இழக்கக்கூடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கையை என்ன பண்ணாரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு சொல்லியிருந்தாரு. ஏன் சொன்னாருன்னா அமித்ஷா அவர்கள் இந்த பிரிந்து கிடக்குறாங்களே இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் என்ன பண்ணியிருந்தாரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி வைத்தாரு. இதை நிராகரிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எக்காரணத்தை கொண்டும் நான் இவங்களை சேர்த்துக்கவே மாட்டேன். இதனுடைய வெளிப்பாடு தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இல்ல அவர் என்ன பண்ணோம் அமித்ஷா சொன்ன கருத்தை இந்த டிமாண்ட் ஏத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணோம் ஒண்ணு ஒருங்கிணைச்சுக்கணும், இல்லையா அவரு பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணணும். இப்படி பண்ணலன்னா அவருடைய சுயமரியாதை கெடுற அளவுக்கு இங்க ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்தாரு. ஒரு மிரட்டல் துணி கூட வச்சுக்கலாமே, அப்படிதான் ஒரு பேசுற பேச்சுகளும் அப்படிதான் இருந்தது. ஆனா இதற்கு பாத்தீங்கன்னா இந்த சைடு அதாவது எதிர்வினை ஆற்றல் யாருமே பெருசா அவங்க எதிர்வினை ஆற்றல அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. இதன் மத்தியில அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை வச்சு காய் நகர்த்துறதுக்கு பாஜக முயல்கிறது. இதை இந்த டிஸ்கஷன் விஷயமா மோடி அவர்களை சந்திக்கிறதா என்ன பண்ணிருக்காரு ஒரு தகவல் வந்திருக்கு. மோடி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதே இல்லையா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்றத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒரு பெரிய மீட்டிங் டெல்லியில போச்சு. அப்போ பாத்தீங்கன்னா மோடி தன்னுடைய பக்கத்திலே உட்காந்து அமர வச்சவர் தான் மோடி. எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய இருக்கையின் பக்கத்திலே அமர வச்சு என்ன பண்ணாரு அவ்வளோ அழகு பார்த்தாரு. இருந்தாலும் இவ்வளவுலாம் நான் உனக்கு பண்ணேன், நீ என்ன பண்ணிட்ட 2024 என் கூட கூட்டணி வைக்காம நீ என்ன பண்ண தனியா போயிட்ட, அதனால கோபம் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கோபத்தில் அவர் என்ன பண்ணது எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறத தவிர்த்துட்டே இருந்தாராம். ஆனா இப்போ அதாவது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய சந்திப்பு நடந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா அடுத்தபடியா மோடியை சந்திக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சந்திப்பின் பதில இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அமித்ஷா வைத்த டிமாண்டு, அப்புறம் செங்கோட்டையன் வைத்த காய் நகர்த்தல், அப்புறம் ஓபிஎஸ் உள்ள வருது, இந்த மாதிரி விஷயங்களா விவாதிக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் நம்ம விவாதிக்க போனாலே அங்க எப்படிப்பட்ட ரிசல்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். ஏன்னா அமித்ஷா பேச்ச மோடி தட்ட போறதில்ல, மோடி பேச்ச அமித்ஷா தட்ட போறதில்ல, அதுன்றது நம்மளுக்கு நாடறிந்த ஒரு விஷயம். சோ அதனால எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் எல்லாருமே பொறுத்திருந்து பாக்குறாங்க. இருந்தாலும் நான் நான் பண்ணுவேன் மோடி அவர்களை சந்திச்சு
என்னுடைய தரப்பு நியாயத்தையும் என் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரா இருக்கிறாராம். அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரா, இல்லை நானும் சந்திப்பேன், நானும் சந்திச்சு என்ன பண்ணுவேன், என் சைடு இருக்கிறத எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதிமுக ஒன்றிணைக்கணும், அப்படி ஒன்றிணைஞ்சா எப்படியெல்லாம் வந்து கட்டமைக்கலாம், பாஜக கூட்டணி வச்சு எப்படியெல்லாம் இடங்களை பிடிக்கலாம், எப்படியெல்லாம் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்படியான ஒரு விஷயங்களை வந்து நானும் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கின்னு 2 பேரும் சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருக்காங்களாம். நம்ம மோடி ஐயா வந்து மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்கும் பொழுது இவங்க 2 பேருக்கும் டைம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. அப்படி ஒருவேளை மோடி ஐயா வந்து இவங்க 2 பேரை சந்திக்கிறதா இருக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரை சமாதானப்படுத்தும் முயற்சியில தான் இருப்பாரு அப்படின்றது தகவலும் நம்மளுக்கு வருது. அதாவது ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒன்றிணைஞ்சலாம். அதை பிரிஞ்சு கிடக்கிற சசிகலா, டிடிவி தினகரன், நானு, இபிஎஸ், இன்னும் பிரிஞ்சு கிடக்கிற எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து அதிமுகவா பாஜகவோட கூட்டணி வச்சோம்னா நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு சொல்ல போறதாகவும், இல்லை நாங்க வந்து என்ன பண்றோம், தனியாவே இருக்கிறோம். அதாவது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சேர்க்காம நாங்க அதிமுகவே இருக்கிறோம். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நாங்க வந்து அவங்களுக்கு நீங்க வந்து பண்ணுங்க, சீட்டு கொடுங்க, அதில் நாங்க தலையிடவே மாட்டோம், அதில் நாங்க இது பண்ணவே மாட்டோம். அது வந்து உங்க கூட கூட்டணி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அது கூட்டணிக்குள்ள கூட்டணி அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் உங்க கூட இருக்கட்டும், நாங்க வந்து இப்படி இருக்கோம், ஒண்ணு சேர்க்க மாட்டோம். அப்படி ஒண்ணு சேர்த்தனா இங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதிமுக உட்கட்சி விவகாரத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எப்படி இருந்தாலும் இங்க இபிஎஸ் சமாதானப்படுத்துற ஒரு முடிவுல தான் நம்ம மோடி ஐயா செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும், அதிமுக வந்து ஒன்றிணையாம தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். இது ஒரு புறம் இருந்தாலும் நீங்க எப்படிதான் அதிமுகவை ஒன்றிணைஞ்சு நீங்க தனியா களம் கண்டா கூட ஓரளவுக்கு நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கணிசமா இருக்கும் அப்படின்றதுதான் தகவல் சொல்றாங்க. ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சீங்கன்னா ஒருபோதும் நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றது தான் பலருடைய கருத்தா இருக்கு. என்னதான் நீங்க அதிமுகவை ஒன்றிணைத்து பாஜக கூட கூட்டணி வைத்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை தான் தழுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வந்து அதாவது பிரிந்து கிடக்குறாங்களா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன்னா பாஜக எப்படி காய் நகர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலை பயன்படுத்தி அதிமுகவை எப்படியாச்சும் ஒன்றிணைக்கணும். அதாவது இப்ப நிறைய நெருக்கடிகள், எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து எப்படியாவது அதிமுக ஒன்றிணைச்சிடணும் அப்படின்ற ஒரு முனைப்புல தான் இருக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒத்து வரலனா கூட எடப்பாடி பழனிசாமி தேக்கி வெளியே போட்டுட்டு செங்கோட்டை எடுத்துன்னு உள்ள உட்கார வச்சுட்டு அதிமுக ஒன்றிணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக கணக்கு போடுது. எப்படி இருந்தாலும் பிரிந்து கிடக்கிற அல்லது ஓபிஎஸ் இபிஎஸ் தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே வந்து அதிமுக ஒன்றிணைஞ்சுன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும், சசிகலாவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும், டிடிவி தினகரனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஓபிஎஸ் ஆதரவாளரும் சசிகலாவுடைய ஆதரவாளரும் தான் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை நீங்க செங்கோட்டையனை பொதுச் செயலாளரா அந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்கன்னா அடுத்த பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா சசிகலாவை தான் உள்ள வந்து உட்காருவாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. சசிகலா அப்படி வந்து உட்காந்துட்டா அதிமுகல பொதுச் செயலாளர் சசிகலா வந்து உட்காந்துட்டா ஆட்டங்கள் எப்படி இருக்கும் போது இபிஎஸ் நிலைமை எப்படி இருக்கும், இபிஎஸ் அரசியல் அனாதையா மாறுவாரா அப்படின்றதெல்லாம் அடுத்தபடி கணக்கு. இதுல வந்து பாஜக ஒரு காய் நகர்த்துது, அதிமுக ஒன்றிணைணும், பல நெருக்கடிகளை கொடுக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. இல்ல ஒன்றிணைத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் இது இவங்களுக்கு பாசிட்டிவா மாறும். அடுத்தபடி அதிமுகல எப்படி காட்சிகள் மாறும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ 2 பேரும் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் பிரதமரை சந்திக்கிறதுக்கான நேரங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. பிரதமர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றது அடுத்த தகவல் வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.